ஒரு புதிய ஊருக்குள் கால் வைத்தார். உலகத்திற்கே ஆசானான புத்தர். அவர் தன் மிதமான நடைபாதையில் ஊரின் அமைதியான தெருக்களைக் கடந்து அங்கேயே அவருடைய போதனையை கேட்க ஏராளமான மக்கள் திரண்டு வந்தனர். அவர்களுள் ஒருவன் புத்தரின் சீடன். மனதில் தோன்றிய கேள்வி விட்டுவிடாமல் சிந்தைகளை குழப்பிக் கொண்டிருந்தது. இறுதியில் அந்த கூர்மையான சந்தேகத்தை ஆசானிடம் கேட்டான். குருவே, இந்த உலகில் மனிதர்களின் வாழ்க்கை ஏன் இவ்வளவு வேறுபட்டிருக்கிறது? வறியவன் சிரமப்படுகிறான், செல்வந்தன் வசதியாக வாழ்கிறான். ஆனால் இருவரும் தேடுவது ஒரே மகிழ்ச்சிதான் இல்லையா? ஏன் இருவருக்கும் அது ஒரே போல தெரியவில்லை? புத்தர் அந்த சீடனை பார்த்து மெதுவாக புன்னகைத்தார். கண்களில் பேரமர்ந்த கருணை. அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேள். சீடன் தலைகுனிந்து உட்கார்ந்தான். ஒரு ஊரில் ஒரு தெருவோரத்தில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்தான். அன்றாடம் மக்கள் போகும் பாதையில் இருந்த அவனுக்கு நறுமணம் இல்லை. அசுத்தமான துணிகள், அசுத்தமான இடம், அருகில் கூட நிற்க முடியாத நாற்றம். பிச்சைக்காரன் தினமும் மக்களின் கையில் விரித்து, ஒருவேளை உணவு கிடைத்தால் மகிழ்ந்து, கிடைக்காவிட்டால் துயரத்தில் விளங்குவான். அவனுடைய நாட்கள் தினமும் அப்படி நிறைந்து போனாலும் வாழ்க்கை அவனை நம்பிக்கையுடன் விடவில்லை. ஒரு நாள் அவன் மறைந்தான். அவனை குருதி எடுத்துச் சென்றவர்கள் தரையில் முளைத்திருந்த துர்நாற்றத்தைக் கண்டு களைத்தனர். சுத்தம் செய்ய முயன்றனர். சுத்தம் செய்தும் நாற்றம் போகவில்லை. இடைஞ்சலாக அவர்கள் அவன் படுத்திருந்த இடத்தை அரை அடி அளவு தோண்டினார். அப்பொழுது அவர்கள் எதிர்பாராத ஒரு பொருள் மின்னியது. அவர்கள் அதனை எடுத்து பார்த்தனர். அது பொற்காசுகள் நிறைந்த குடை. அதிசயத்தில் அவர்களின் கண் பெரிதானது. அவனுடைய காலடியில் புதையல் இருந்தது. ஆனால் அவன் வாழ்த்தை பிச்சை எடுத்து கழித்தானே. அந்த நேரம் சீடன் கதையை கேட்டுவிட்டு குழப்பத்துடன் கேட்டான், குருவே, நான் கேட்ட கேள்விக்கும் இக்கதைக்கும் என்ன தொடர்பு? புத்தர் நிதானமாக உரையாட ஆரம்பித்தார். அவன் பிச்சைக்காரன் அல்ல. அவன் கதையே நம்மை போன்ற எல்லோருடைய கதையும். நாமும் எவ்வளவு செல்வந்தன் ஆனால் என்ன, எவ்வளவு வறியவன் என்றாலும் என்ன, தேடுவது என்ன? மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு எல்லாம் வெளியில்தான் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முள்ளேயே பெரும் புதையல் ஒன்று உள்ளது. அதைக் கண்டு கேள்வியில்லா ஆனந்தத்தில் திளைக்க முடியும். வறியவனும் செல்வந்தனும் அடிப்படையில் வேறுபாடில்லை. அவர்களுடைய நிலைகள் மட்டும் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் இருவரும் வெளியில்தான் தேடுகிறார்கள். உன் மனதை நீ உன்னுள்ளே அமைதியாக வைத்துக் கொள்ள முடிந்தால் அந்த அமைதியைத்தான் அன்மேட்ச்ட் ஜாய், இன்ஃபினிட் ட்ரெஷர் என்று அழைப்போம். குறிக்கோள், மகிழ்ச்சியை அடைய முயல்கிறோம். ஆனால் அதை வெளியுலகில் தேடிப் பிழைக்கிறோம். உண்மையில் நாம் தேடும் புதையல் அயலில் இல்லை, நம் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அது கண்டவர்களுக்கே உண்மையான அமைதியும் சந்தோஷமும் கிட்டும். உள்ளுக்குள் பொற்கிண்ணம் இருக்கிறது. அதை தோண்டி பார்ப்போம். அன்பார்ந்தோரே, புத்தரின் கதைகள் இப்படி நம்மை உள்ளே சென்று நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும். மேலும் இப்படி அரிய கதைகள், ஆன்மீக போதனைகள், வாழ்க்கை உண்மைகள் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.